Exercise 16th sum பார்க்க போறோம். From the following details you are required to calculate credit sales, credit purchase. அப்ப credit sales and credit purchase நம்மளுக்கு எங்க இருந்து கிடைக்கும்? Total debtors account and total creditors account வந்து நம்மளுக்கு கிடைக்கும். Preparing total debtors account, total creditors account, bills receivable account and bills payable account. So 4 account நீங்க போடணும். So 4 account நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட accounts noteல 4 அக்கௌண்ட்டும் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ஹெட்டிங் எழுதி வச்சுக்கோங்க. பில்ஸ் ரிசீவபிள், அதுக்கப்புறம் டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட், அப்புறம் வந்து பில்ஸ் பேயபிள், அப்புறம் டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதிக்கோங்க. சரிங்களா? இப்போ எழுதிட்டு எல்லாம் பர்டிகுலர்ஸ், ருபீஸ் எல்லாமே கிளியரா எழுதிக்கோங்க. இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க இங்க இருந்து. ஸோ சன்ட்ரி டேட்டாஸ்ன்னு சொல்றாங்க. அப்போ சன்ட்ரி டேட்டாஸ் இங்க பாருங்க, பேலன்ஸ் ஆஸ் ஆன் 1st ஏப்ரல். அப்போ இது என்னது, எல்லாமே ஓப்பனிங் ஃபுல்லா இந்த 4மே என்னது ஓப்பனிங் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க இது. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம், 1st ஏப்ரல் இது இருக்கு, சன்ட்ரி டேட்டாஸ் இருக்கு. சன்ட்ரி டேட்டாஸ் அக்கௌண்ட்டுக்கு போங்க, ஓப்பனிங் எங்க எழுதுவீங்க, 2,40,000. அதே மாதிரி பில்ஸ் ரிசீவபிள்ஸ் இருக்காங்க, பில்ஸ் ரிசீவபிளுக்கு போங்க, ஓப்பனிங் எங்க எழுதுவீங்க, இங்க எழுதுவீங்க 30,000. ஸோ எடுத்து எழுதிடுங்க. அப்புறம் சன்ட்ரி கிரேட்டாஸ் சொல்றாங்க. சன்ட்ரி கிரேட்டாஸ் அக்கௌண்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம், ஓப்பனிங் உங்களது இங்க இருக்கு. ஓகேங்களா? ஓகே, ஓப்பனிங். அதுக்கப்புறம் பாருங்க, நெக்ஸ்ட் என்ன இருக்கு உங்களுக்கு, பில்ஸ் பேபிள். பில்ஸ் பேபிள் ஓப்பனிங் எங்க இருக்கு உங்களுக்கு, 10,000 இங்க இருக்கு. எடுத்து எழுதிடுங்க. ஓகே, 1 by 1 அப்படியே எழுதிட்டே வாங்க. ஓகே, ஸோ தட் எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆயிடும். ஓகே, அப்புறம் பாருங்க, இங்க என்ன கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் கொடுத்துருக்காங்க இங்க ஃபுல்லா 31st மார்ச். ஸோ இது என்னது க்ளோசிங் இது. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம், சன்ட்ரி டேட்டாஸ் அக்கௌண்ட்டுக்கு போங்க, க்ளோசிங் என்ன வரும், இது இருக்கு பாருங்க, பை பேலன்ஸ் கேரிட் டவுன் 2,20,000. அதே மாதிரி பில்ஸ் சன்ட்ரி கிரெடிட்டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் 1,50,000. ஸோ க்ளோசிங் எங்க எழுதுவீங்க, நீங்க டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்ல இங்க இருக்கு பாருங்க, 1,50,000 க்ளோசிங். அதுக்கப்புறம் பாருங்க, வேற என்ன கொடுத்துருக்காங்க, பில்ஸ் ரிசீவபிள். பில்ஸ் ரிசீவபிள் க்ளோசிங் 8,000. அது பில்ஸ் பேபிளோட க்ளோசிங் 20,000 இருக்கு. ஸோ 20,000 எங்க எழுதுவோம், இங்க எழுதிடுவோம். ஓகே, எல்லாமே அங்கங்க போட்டாச்சா நம்ம. இப்போ பாருங்க, நெக்ஸ்ட் வேற இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டாஸ். ஸோ டெட்டாஸ் அக்கௌண்ட்டுக்கு போங்க, டெட்டாஸ் அக்கௌண்ட்ல கேஷ் ரிசீவ் எங்க எழுதுவோம் நம்ம, இந்த பக்கம். ஓகே, 6 lakh. அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் அலவ் டு கஸ்டமர். டிஸ்கவுண்ட் அலவ் யார் பண்ணுவாங்க, டிஸ்கவுண்ட் அலவ் வந்து டெட்டாஸ் தான் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? நம்ம சேல்ஸ் பண்ணிருக்கோம்ல, அவங்களுக்கு தான் நம்ம கஸ்டமருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், டிஸ்கவுண்ட் அலவ் பண்ணுவோம். ஸோ அதுதான் 25,000 என்ன பண்ணுவோம், இங்க எழுதிடுவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, கேஷ் பே டு கிரெடிட்டாஸ். ஸோ கிரெடிட்டாஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், கேஷ் பே பண்ணிட்டோம் 3,20,000. கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டுக்கு போங்க, கேஷ் பே பண்ணிட்டோம் 3,20,000 எழுதிடுங்க. ஓகேங்களா? ஓகே, தெரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் ஸோ பாருங்க, நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் அலவுட் பை சப்ளையர். ஸோ சப்ளையர் யார், சப்ளையர் வந்து நம்ம தான் ஆக்சுவலி அவனுக்கு கஸ்டமரா இருக்கும். ஸோ நம்ம கிரெடிட்ல வாங்கியிருக்கோம், அதனால என்ன அவன் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான். ஸோ 10,000. ஸோ எங்க எழுதுவீங்க இதை, டிஸ்கவுண்ட் இங்க எழுதுவீங்க. டிஸ்கவுண்ட் ரிசீவ் ஆயிருக்கு 10,000. ஓகே, ரொம்ப டீட்டெயிலா இதை பத்திலாம் எல்லாமே சொல்லியிருக்கேன். கான்செப்ட் 4 and 5ல போய் பாருங்க, யார் புதுசா பாக்குறீங்களோ. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, வேற என்ன இருக்கீங்க, பேமெண்ட் அகெயின்ஸ்ட் பில்ஸ் பேபிள். ஸோ பேமெண்ட் அகெயின்ஸ்ட் பில்ஸ் பேபிள்னா பில்ஸ் பேபிளுக்கு போங்க. ஸோ அங்கே எவ்வளோ 30,000 நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, பே பண்ணியிருக்கீங்க. ஸோ 30,000 எழுதிருக்கீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசீவ். ஸோ கேஷ் ரிசீவ் ஆயிருக்கு, ரைட். டெட்டாஸ் கிட்ட வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, கேஷ் ரிசீவ் ஆயிருக்கு 60,000. ஸோ எழுதியாச்சு. அப்புறம் பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர்ட்னு ஆயிடுச்சு, என்ன கிடைக்கல ஒன்று, இந்த அமௌண்ட் 4,000 அமௌண்ட் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, டிஸ்ஆனர் ஆயிடுச்சு. மெச்சூரிட்டி டைம்ல அவன் என்ன பண்ணல, நம்மளுக்கு பே பண்ணல. ஸோ அதை நம்ம இங்கே எழுதிடுவோம். இந்த 4,000 எங்க எழுதுவோம், நம்ம எடுத்து ஸ்டில் நம்மளுக்கு ரிசீவ் ஆகணும் இது. ஸோ இங்கே எழுதிடணும். ஓகேங்களா? ஸோ 2 பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர்னு போட்டு 4,000 எழுதிடணும். ஓகேங்களா? ஸோ பாருங்க, இப்போ இது ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணி எல்லாமே எழுதியாச்சும். அது பேட் டெட்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஒன்றும். ஸோ பேட் டெட்ஸ் வந்து எங்கே வரும், உங்களுக்கு டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட்ல வரும். ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க, நீங்கள் இது ஃபுல்லாக இப்போ ஆட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இது ஃபுல்லாக ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 72,000 வரும். அதில் 72,000 நீங்கள் என்ன பண்ண போறீங்க, 30,000 மைனஸ் பண்ண போறீங்க. 72,000 30,000 மைனஸ் பண்ணா உங்களுக்கு 42,000 வரும். ஓகேங்களா? இந்த அமௌண்ட் எடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க, இவ்வளோ உங்களுக்கு பில்ஸ் ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ 42,000 எழுதிடுங்க. ஓகே, பேட் டெட்ஸ் நம்ம எழுதியாச்சு இங்க இருந்து. ஓகே, புரியுதா உங்களுக்கு? ஓகே, வேற என்ன இருக்கு, ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக ஆட் பண்ணால் உங்களுக்கு 9,03,000 வரும். ஸோ 9,03,000 நீங்கள் இது மைனஸ் பண்ணுங்க. ஓகே, 2,44,000 பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், 6,59,000 வரும். ஓகேங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, பில்ஸ் பேபிள் பாருங்க அக்கௌண்ட். நீங்க என்ன பண்ண போறீங்க, ஸோ இந்த பக்கம் வந்து 50,000 வருது, இங்க 10,000 இருக்கு. ஸோ 50,000 மைனஸ் 10,000 40,000 ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது எங்க எடுத்துட்டு போவீங்க, இதை நீங்க வந்து
உங்களோட டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்ல எடுத்துட்டு போக போறீங்க. பில் தட் இஸ் 40,000. ஸோ பாருங்க, ஸோ 40,000 நம்ம எடுத்துட்டு வந்தாச்சு அங்க இருந்து. ஓகே, இப்போ என்ன பண்ணுவீங்க, இது ஃபுல்லா நீங்க ஆட் பண்ணுங்க, உங்களுக்கு 5,20,000 வரும். அதுல 1,20,000 மைனஸ் பண்ணா உங்களுக்கு 4 lakh வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். ரொம்ப ஈஸி, இந்த சம்மு கஷ்டமே கிடையாது. கான்செப்ட் கிளியரா இருந்ததுன்னா ஈஸியா இருக்கும்.